சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அல்லேலூயா. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் போகுமே தவிர சாதாரணமாக இதனை துரத்த முடியாது என்று தம்முடைய சீடர்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்கின்றோம். எப்பொழுது இந்த வார்த்தைகளை சொன்னார்? அதாவது ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு சந்திர ரோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வியாதி பிசாசினால அலக்களிக்கப்பட்டு அடிக்கடி அவனை கொல்லும்படிக்கு அவனை பல விதத்திலே அது மிகுந்த வேதனைக்குட்படுத்தி கொண்டு இருந்தது. அப்போ அந்த அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னுடைய பிள்ளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறானே, அவனுடைய வாழ்க்கையில எப்பொழுது மரணம் சம்பவிக்கணும்னே தெரியலையே, எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று முதலாவது ஏசப்பாவுடைய சீடர்கள் கிட்ட கொண்டு வராங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த பிசாசை துரத்த முடியல. ஜெபித்தெல்லாம் பார்த்தாங்க, ஆனா ஒன்றும் நடக்கல. அதான் அவர் சொல்லுகின்றார், உங்க சீடர்களை நான் கூட்டிட்டு போயிட்டேன், ஆனா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, நீங்க இந்த மகனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரிடம் கூட்டி கொண்டு வந்தாங்க. அப்ப ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, அந்த பிசாசை துரத்தி அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்து சுகத்தோடு கூட அனுப்பி வைத்து விட்டார். இப்பதான் சீடர்கள் கேட்குறாங்க, ஏன் எங்களால இதை செய்ய முடியல, உங்களால முடிஞ்சாலும் எங்களால முடியலையேன்னு கேட்குறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னாங்க, உங்களுக்குள்ள என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, நீங்க அவிசுவாசமா இருக்கீங்கன்னு சொல்லி திட்டிட்டு, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த மலையை பார்த்து போன்னு சொன்னா கூட அது போய்விடும். ஆனா உங்ககிட்ட விசுவாசம் இல்லை. ஆனா ஒண்ணு சொல்றேன், என்னன்னா இப்பேற்பட்ட வகையான இந்த பிசாசுகளை துரத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ள ஜெபம் இருக்க வேண்டும். அதே நேரத்துல உபவாசம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை பார்க்கிறோம். இப்ப நம்ம எந்த கூடைக்கு வந்திருக்கின்றோம்? உபவாச கூடை. எத்தனை பேர் உபவாசமா வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை நமக்கு ஜெயம் கிடைக்கிறதுக்கு உபவாசம் ரொம்ப முக்கியம்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில பிசாசுகளை மேற்கொள்ளணும்னா நம்ம ஜெபித்தால் மட்டும் முடியாது, உபவாசத்தை கையில எடுத்துதான் ஆகணும். உபவாசம்னு சொன்னது சாப்பிடாம மட்டும் உட்கார்ந்து இருக்கிறது உபவாசம் கிடையாது. சும்மா நான் சாப்பிடல, நான் இன்னைக்கு ஒரு வேளை சாப்பிடல, 2 வேளை சாப்பிடலன்னு சொல்லிட்டு இருக்கிறது உபவாசம் அல்ல. ஒரு மனுஷன் உபவாசம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தேவனோடு கூட உறவுல இருக்க வேண்டும். வேதத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரோடு கூட தனியா உறவாடுகிற ஒரு அனுபவத்துல இருக்கணும். எந்த காரியத்திற்காக உபவாசிக்கின்றோமோ அந்த சிந்தையோடு இருந்து நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரோடு கூட நம்ம அந்த நேரத்துல அந்த காரியத்துக்காக ஜெபித்து போராடி அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளணுமே தவிர, உபவாசம் இருக்கிற நான் வேலைக்கு போறேன், உபவாசம் இருக்கிற என் கடமைகளை செய்யறேன்னா அது உண்மையான உபவாசம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு வேதத்துல அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். அந்நாட்களிலே எஸ்தர் ராஜாத்தி யூதாவில் உபவாசத்தை அறிவிச்சாங்க. எதற்காக அறிவித்தாங்க? யூதா ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஆமான் என்ன பண்ணிட்டான், தந்திரமா கையெழுத்து வாங்கிட்டான் ராஜா கிட்ட இருந்து. அப்ப அந்த யூத ஜனங்களை எல்லாமே கொல்றதுக்காக சதி யோசனை உருவாக்கப்பட்டு விட்டது. அந்த குலத்துல இருக்கிறவங்க தான் எஸ்தர் ராஜாத்தி மொர்கதா எல்லாமே இருக்கிறாங்க. இப்ப இந்த வேளையில இந்த செய்தி மொர்தெகாய் தான் எங்க அனுப்புறாங்க, எஸ்தர் ராஜா காதுல அனுப்புறாங்க. இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது, நீ உயர்ந்த இடத்துல இருக்கிற, ராணி என்கின்ற ஒரு பதவியில நீ இருக்கிற, நீ நினைத்தால் இந்த காரியத்தை தடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்களால முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி நான் ராஜா கிட்ட போய் நின்று பேசுவேன்? அப்பதான் நினைக்கிறாங்க, என்னுடைய பலத்தால போய் நின்று ராஜா கிட்ட என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. நான் போய் நின்று ராஜாவே இதை நீங்க மாற்றுங்கன்னு கட்டளையிட முடியாது, ராஜாவே என்னை கொன்று போட்டுடலாம். ஆனா அப்பதான் அந்த ராணி ஒரு ஆயுதத்தை கையில எடுக்கிறாங்க. என்ன ஆயுதம்? உபவாசம் சொல்லக்கூடிய ஆயுதம். யூத மக்கள் கிட்ட சொல்றாங்க, 3 நாள் எனக்காக உபவாசம் பண்ணுங்க, எல்லா ஜனங்களும் சேர்ந்து உபவாசம் பண்ணுங்க, நானும் உபவாசம் பண்றேன். நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பொழுது நான் தேவனுடைய அந்த உதவியினால ராஜாவுக்கு முன்னாடி போவேன், இந்த காரியத்துல ஜெயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க தைரியமா உபவாசம் என்கின்ற அந்த ஆயுதத்தை கையில எடுக்கிறாங்க. எப்பொழுது? சத்துருவின் சதி யோசனைய
முறியடிக்கிறதுக்காக, அந்த வழக்கிலிருந்து மக்களை மீட்டு எடுப்பதற்காக, அந்த ஆமானுடைய தந்திரத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்வதற்காக உபவாசம் என்கின்ற ஆயுதத்தை கையில எடுத்து மக்கள் 3 நாட்கள் எஸ்தர் ராஜா கிட்ட போய் இந்த காரியத்தை பேசும்படிக்கு, தேவன் அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படிக்கு, இந்த திட்டம் உடைக்கப்படும்படிக்கு அவங்க தைரியமா இருந்து தேவ சமூகத்துல தாழ்த்தி ஒரு மனதோடு கூட ஒரு கூட்டமாய் அவ்விடத்துல உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிறாங்க. நாட்கள் வந்தது, ராஜாத்தி போறாங்க. கர்த்தர் ராஜாவுடைய மனதை மாற்றினார். தூக்கம் வரவிடாமல் கர்த்தர் ராஜாவுடைய தூக்கத்தை கலைக்க வைத்தார். அந்த புத்தகத்தை எடுக்க வைத்தார், படிக்க வைத்தார். உள்ளான காரியங்களை அறிவதற்கான வழியை உருவாக்கினார். ஒவ்வொரு நாட்களும் தூங்குற ராஜாவுக்கு அன்னைக்கு ஏன் தூக்கம் வரல? உபவாசம் தூக்கத்தை குலைக்க வைத்தது. அந்நாள் வரைக்கும் அந்த புத்தகத்தை படிக்கல, அன்னைக்கு ஏன் கர்த்தர் படிக்க வைத்தார்? உபவாசம் அவ்விடத்துல வழிகளை திறக்கும்படிக்கு காரியங்களை கொண்டு வந்தது. என் அன்பு ஜனமே, திறக்க வைத்தார், படிக்க வைத்தார், கேட்க வைத்தார். அவ்விடத்துல இருந்த கள்ளனை அறியும்படிக்கு தேவன் வழியை உண்டாக்கினார். ராஜாத்தி பேசும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். யூத ஜனங்களுக்கு என்று வைத்திருந்த படுகுழிகள் எல்லாம் மூடப்பட்டு கர்த்தர் ஜனங்களை பாதுகாத்தார். அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிமையை உருவாக்கினார். இதற்கு சதியோசனை உண்டு பண்ணி வைத்திருந்த ஆமானையும் அவர் கூட்டத்தையும் கர்த்தர் இல்லாமற் போக செய்தார். ஹல்லேலூயா. ஆகையால் அன்புக்குரியவர்களே, உபவாசம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. உபவாசம் பரலோகத்தை அசைக்கக்கூடிய ஒரு ஆயுதம். நம்ம உண்மையாய் ஒரு மனதோடு நம்மை தாழ்த்தி அந்த காரியம் நமக்கும் நம்ம உண்மையா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உண்மையா பண்ற அந்த உபவாசத்துக்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமை, அந்த ஜெபம் காரியங்களை நமக்கு கொண்டு வந்து வாய்க்க பண்ணும். எப்பேற்பட்ட சதியோசனை நமக்கு பின்னாடி இருந்தாலும் நம்மளை உயர எழும்ப வைக்க கூடாது. நமக்கு பெயர் பிரஸ்தாபம் கிடைக்க கூடாது. நம்ம மகிமையான ஒரு ஸ்தலத்துல போக கூடாது. நமக்கு ஆசீர்வாதம் வரக்கூடாது என்று ஒருவேளை நமக்கு பின்னாடி சத்துரு இருந்து கொண்டு மனிதர்கள் மூலமாக பல போராட்டங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம். நீங்களும் எஸ்தர் ராஜாத்தியை போல நீங்க உபவாசம் என்கின்ற ஆயுதத்தை கையில எடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக இருக்கின்ற தடைகளையும் படுகொலிகளையும் மூடி போட்டு அவர் உங்களுக்கான மேலான காரியங்களை உண்டு பண்ணி உங்களை காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் நம்ம என்ன செய்யணும்? சத்ருவின் சதியோசனை முறியடிக்கும்படி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும்படி நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். யூத குலம் என்பது அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை மாதிரி இல்லையா எஸ்தர்? அப்போ அவங்க அந்த குடும்பத்தை அழிக்காதபடி அவங்க காப்பாற்றுவதற்காக உபவாசத்தை கையில எடுத்தாங்க. இன்னைக்கு அநேக குடும்பத்துல பிளவுகள் சத்ரு கொண்டு வரானா இல்லையா? தேவையில்லாம போராட்டத்தை கொண்டு வருகிறானா இல்லையா? திடீரென்று பிரச்சனைகளை உருவாக்குகின்றானா இல்லையா? இது எல்லாமே பிசாசனுடைய தந்திரம். ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லைன்னா ஜெபம் இருக்குமா? இருக்காது. ஒற்றுமை இல்லைன்னா ஜெபம் இருக்குமா? இருக்காது. கணவன் மனைவி 2 பேரும் நல்ல சண்டை போடுறீங்க, அன்னைக்கு போய் உங்களால ஜெபிக்க முடியுமா? இல்ல. மனசெல்லாம் பாரமோ கஷ்டமோ இல்லைன்னா கோபமும் வெறுப்பும் தான் இருக்கும். இப்பேற்பட்ட காரியத்தை யாரு கொண்டு வருகிறது? சத்துரு. நம்ம தேவன் நம்மை வேலி அடைக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்துல நம்முடைய குடும்பத்திற்காக அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது ஒரு நேரத்துல உபவாசத்தோடு கூட இருந்து ஜெபிக்க வேண்டும், நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வாரத்துல ஒரு நாளாவது உபவாசம் இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லாதவங்க அப்படின்னா பைபிள் அழகான ஒரு வசனம். காலமா மெசேஜ் கேட்டீங்களான்னு எனக்கு தெரியல. போஜன பிரியனா இருக்கக்கூடாதுன்னு பைபிள்ல வசனம் இருக்கு இல்லையா? போஜன பிரியனோடு கூட சேரவும் கூடாது. அது எதை கொண்டு வருமா? தரித்திரத்தை கொண்டு வரோம்னு அழகா வசனத்துல இருக்கு. போஜன பிரியன் மதுபான பிரியன் கூட நீ சேராத, சேர்ந்தா நீ தரித்திரன் ஆகிவிடுவாய் என்று. உண்மையாகவே சொல்லுகிற நம்ம உபவாசம் இல்லாம இருக்கும்போது அந்த சாப்பாடை பார்த்தா நமக்கு ஆசை வராது. ஆனா உபவாசத்தோடு கூட இருக்கும்போது அந்த சாப்பாடை பார்த்தா அப்பதான் ரொம்ப பசி. ஏன்னா நமக்கு இச்சையை யாரு கொண்டு வர்றது? பிசாசு. சாப்பிடணும். அவ்வளவு நாட்களா இல்லாத ஒரு பசி உபவாசம் இருக்கும்போது ஒரு பசியை சத்துரு கொண்டு வருவான். எப்படியாவது உபவாசம் இருக்க வைக்க கூடாது, எப்படியாவது இவங்க ஜெபித்து அந்த காரியத்துல ஜெயம் எடுத்து விடக்கூடாது என்பதற்காக சத்துரு தந்திரங்களை கொண்டு வரதான் செய்வான். ஆகையினால நம்ம என்ன செய்யணும்? நம்ம தொண்டையில கத்திய
வைக்கணும். நம்ம பெருந்தீனிக்காரனாக, பெருந்தீனின்னு நான் உங்களை சொல்ல வரல, ஆனாலும் நம்ம வேதத்தின் படி பார்க்கிற பொழுது முடிந்த அளவிற்கு நம்ம சாப்பாடை ஒரு வாரத்துல ஒரு நாளாவது நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கு. ஏன்னா ஒரு நாள் காலகட்டத்தை விட இப்ப தேசத்துல எப்பேற்பட்ட போராட்டத்தை பிசாசு கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையிலே போராட்டம் இருக்கு, ஜெபிக்காதவங்க வாழ்க்கையிலே போராட்டம் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆனா ஜெபிக்கிற வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில சத்துரு நம்மளை அடிமைத்தனத்துக்குள்ளும் பாவத்துக்குள்ளும் கொண்டு போகாம பரிசுத்தம் காத்து கொண்டு நீதியின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னா நம்ம கண்டிப்பா பல நேரங்கள்ல பல காரியத்துக்கு உபவாசத்தோடு கூட ஜெபித்து தான் ஆக வேண்டும். அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தாங்க. எப்போ? ஊழியம் தொடங்கும் முன்பதாக இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவர் ஆவியானவராலே சோதிக்கப்பட்டும்படி எங்க கொண்டு போறாங்க? வனாந்தரத்துல கொண்டு போகப்படுறாங்க. அவர் ஊழியத்தின் பாதை ஆரம்பிக்கும் முன்பதாக 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிறகு அவருக்கு பசி வருது. அப்பதான் யாரு போறது? சாத்தான் போறான் இல்லையா? சாத்தான் போறான். ஏசப்பா பசியா இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. அதான் அவரு கேட்கிறான், அவன் போய் கேட்கிறான், இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யுங்கன்னு சொல்றான் இல்லையா? ஆண்டவர் அதுக்கு என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைனாலும் பிழைப்பான்னு வசனத்தை வச்சு அவன் அடிச்சாரு. இப்படி ஆண்டவரையே விழ வைக்கும்படி சத்துரு எங்க போறான்? உபவாசம் இருக்கிற வேளையில தான் போறான் அடிக்கும்படிக்கு. அப்ப அவரையே விடலைன்னா நம்மளை விட்டு வைப்பானா? உபவாசம் இருக்கிற பொழுதுதான் ஏதாவது ஒரு செய்தி நம்ம காதுக்கு வரும். உபவாசம் இருந்து ஜெபிக்கிற பொழுதுதான் ஏதாவது ஒரு போராட்டம் வந்து அப்படி அலக்கழிக்கும். அது எதற்கு என்றால் நம்ம இதை விட்டுட்டு எப்படியாகலாம் அங்க ஓடி அது ஓடணும், அந்த ஜெபத்தை தடுக்கணும், அந்த உபவாசத்தை கெடுக்கணும். இதான் பிசாசனுடைய தந்திரம். ஆனால் கர்த்தர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னா, உன்னை அழிக்க நினைக்கிற சத்துருவை நீ நிர்மூலமாக்கி கொண்டு மேற்கொள்ளணும்னா நீ தேவனுடைய சமூகத்திலே உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிற பொழுது இப்பேற்பட்ட பிசாசனுடைய கிரியைகளை முற்றிலுமாக நிர்மூலமாக்கும்படியான வல்லமையை உனக்கு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிற என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஆகையினால் உபவாசம் எப்பேற்பட்டது? வேதத்தில் இன்னும் வாசிக்கின்ற பொழுது ஏசாயா 58ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 58ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறது. வாசியுங்கள். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது. அதாவது அன்புக்குரியவர்களே, 6வது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எவ்விதமான கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு உபவாசம் மிகுந்த ஒரு ஆயுதமாக இருக்கிறது. 7வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது ஆண்டவருக்கு ஒரு விருப்பமான உபவாசம் என்று. அல்லேலூயா. அப்ப உபவாசம் பல நிலைகளிலே கிரியை செய்கிறது. நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்துட்டு நம்ம கிரியைகளிலே பல காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கின்றோம். அதே போல நம்ம சில உபவாசம் இருக்கிற பொழுது ரொம்ப முகம் வாடலா இருக்கும் தானே. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உபவாசம் உன்னுடைய முகம் வாடலா இருக்கக்கூடாது. மற்றவங்க பார்த்து உபவாசமா இருக்கிறீங்கன்னு கேட்கிற நிலைமையில நீங்க உபவாசம் இருக்கக்கூடாது. சந்தோஷமா சிரிச்சிட்டு உற்சாகத்தோடு கூட இருந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அதான் உண்மையான உபவாசம். இன்னும் சில பேர் வந்து பல விதத்துல தேசத்துல உபவாசிக்கிறாங்க. சிலவங்க மாம்சம் சாப்பிடாம இருப்பது உபவாசம்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலவங்க ஃப்ரூட்ஸ் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா வேதத்துல பார்க்கிற பொழுது புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தாங்களா இல்லையா? அல்லேலூயா. சரி, தண்ணியாவது குடிச்சிட்டு நம்ம வாரத்துல ஒரு நாளாவது நீ உபவாசம் இருக்க நம்ம நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கு. அன்புக்குரியவர்கள், நமக்கு நிறைய வேலை இருக்கு, உண்மைதான், நிறைய கஷ்டம் இருக்கு, உண்மைதான். ஆனா உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க அனுபவிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு காரியம் ரொம்ப தடையா இருக்குன்னா அந்த தடையை உடைக்கிறதுக்கு நீங்க கண்ணீரோடு கூட உட்கார்ந்து அவர் சமூகத்துல உங்கள் கட்டுகள் கலஞ்சு போகும்படிக்கு சாப்பிடாம
இல்லாம இருந்து கர்த்தருடைய வேதத்தை படிச்சுட்டு முழங்கால் படியிட்டோ உங்களால எப்படி முடியுதோ அப்படி அவருடைய சமூகத்துக்கு திறப்பில் நின்று பாருங்க. கண்டிப்பாக அந்த கட்டுகளை கர்த்தர் உடைத்து போட்டு உங்களுக்கு அவர் வாசல்களை திறந்து கொடுக்க வல்லமையுள்ள தெய்வமாக வெளிப்படுவார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனால் கூடாதது எதுவும் இல்லை. உபவாசம் என்பது ஆண்டவரை மாற்றுறதுக்காக நம்ம ஜெபிக்கிறது இல்லை, நம்ம சூழ்நிலையை மாற்றும்படிக்கு ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்ட ஜெபிக்கிறது. அந்நாட்களில் நினிவே மக்களை ஏசப்பா வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்தார். எதற்காக? அவங்க மாறல, அவங்க மனசு கடினப்பட்டு பாவத்துக்குள்ள மூழ்கி கிடக்குறாங்க. அதனாலதான் கர்த்தர் என்ன தீர்ப்பு எடுத்தாரு? தீர்க்கதரிசி அனுப்பி போய் ஒரு எச்சரிப்பை கொடுக்கணும், கொடுத்து திருந்தலைன்னா அவங்களை என்ன பண்ணணும்? அழிக்கணும். இது ஆண்டவருடைய ஒரு நோக்கமாகவே இருந்தது. எனவே அந்த இடத்துல யோனா போகின்றார். யோனா போய் கட்டளைகள் கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாமே சொன்னாரு. உடனே அந்த மக்கள் என்ன முடிவை எடுத்தாங்க தெரியுமா? ராஜா முதற்கொண்டு எல்லா மக்களும் உபவாசத்தை கையில எடுத்தாங்க. உபவாசம் மட்டும் பண்ணல, மனதே மாறிட்டாங்க. இவ்வளோ பெரிய தீர்ப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது, இப்ப கொடுத்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தங்களுடைய வாழ்க்கையில தேவ கோபம் நீங்களாக்கும் படிக்கும், தங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த வாழ்க்கை உண்டாகும் படிக்கும் உபவாசம் என்கின்ற ஆயுதத்தை கையிலே எடுத்து தேவ சமூகத்திலே தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. தேவன் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாத படிக்கு மனம் மாறினார் என்று யோனாவின் புஸ்தகத்திலே வாசிக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, உபவாசம் என்ன செய்யும்? தேவ கோபத்தை தணிக்கும் என்று இதிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தேவனை கீழ்ப்படிய முடியாத ஒரு சுபாவம் இருக்குன்னா உங்க சுயத்தால முடியலையா? ஒப்பு கொடுங்க, உபவாசம் இருந்து ஜெபிங்க. இந்த சுபாவம் என்கிட்ட இருந்து போகணும் ஆண்டவரே, இந்த பழக்கம் என்னிலிருந்து மாறணும் ஆண்டவரே, இந்த கட்டுகள் என்னை விட்டு விலகணும் ஏசப்பா, உமக்கு உகந்த பிள்ளையா மாறும்படிக்கு என்னை பலப்படுத்தும் என்று ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுக்க உபவாசத்தோடு கூட அந்த காரியத்திற்காக போராடுகிற பொழுது நிச்சயமாக தேவன் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடுவார், நமக்குள்ளே ஒரு விடுதலையை கர்த்தர் உருவாக்குவார், நம்மை கட்டி வைத்திருக்கிற சத்துருவின் கட்டுகளை கர்த்தர் உடைத்து போடுவார். ஜெபிக்க முடியாத தடை இருக்கலாம், வேதத்தை படிக்க முடியாத ஒரு தடை இருக்கலாம், ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஆண்டவர் மீது ஒரு வாஞ்சை இல்லாத ஒரு காரியம் இருக்கலாம், உலகத்துக்கு பின்னாடி போறதுக்கு இன்னைக்கு அநேகருக்கு ஒரு வாஞ்சை இருக்கிற தானாகவே இருக்கு. ஏன்னா அது பிசாசினுடைய தந்திரம். ஆனா தேவனுக்குள்ள வர முடியாதபடிக்கு கட்டுகள் நிறைய இருக்கிறது, அதுவும் பிசாசினுடைய தந்திரம் தான். ஏன்னா தேவனை தேடின அவங்க மனம் திரும்புவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுவாங்க, கர்த்தருக்கு பயந்து வாழுவாங்க, பரலோகத்துக்கு போய் விடுவாங்க. அதே நேரத்துல அவங்கள கர்த்தருக்குள்ளாக வாழ வைக்காம உலகத்துக்கு நேராக கொண்டு வந்தா என் பாதாளத்தை நிரப்பி விடலாம் சொல்லி கொண்டு பிசாசு இப்பேற்பட்ட போராட்டங்களை மனுஷனுக்குள்ள கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஆகையினால் நம்ம எப்பொழுதுமே ஜாக்கிரதையா இருந்து நம்முடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்காக கூட நம்ம உத்தரவாதம் எடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது, உபவாசத்தோடு கூட ஜெபிக்கிறது மிகுந்த ஒரு உண்மையுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது, அவசியமான காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, சிலர் வருஷத்துல 41 நாட்கள் மட்டும் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ கடமைக்காக இருப்பாங்க, சம்பிரதாயத்துக்காக இருப்பாங்க, ஒரு பாரம்பரியத்தை போல இருப்பாங்க. அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. எல்லாரும் இருக்கிறாங்க நானும் இருக்கிறேன்னு சொல்றது அல்ல உபவாசம். ஒரு நோக்கத்தோடு கூட நீங்க உபவாசம் இருக்கணும். அல்லேலூயா. இன்னும் வேதத்துல பார்த்தீங்கன்னா 2 நாளாகவும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல அந்நாட்கள்ல யோசபாத்தினுடைய நாட்கள்ல ஒரு யுத்தம் நடந்தது பாருங்க. யோசபாத் மிகுந்த மேன்மையுள்ள ஒரு மனுஷனா மாறிட்டான், ஒரு ராஜாவா இருக்கிறாரு. அப்ப அவருக்கு விரோதமா அம்மோன் புத்திரர்களா இருக்கலாம், இவங்க எல்லாம் சேர்ந்து வராங்க. எதற்காக? இவங்களை அழிக்கிறதுக்காக. அப்போ யோசபாத்து கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாங்க, அந்த கூட்டம் ரொம்ப பெருங்கூட்டமா இருக்கு, நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு யோசபாத்து பயந்துட்டாரு. அந்த பயந்த மனுஷன் இப்ப என்ன பண்றாருன்னா எதை கையில எடுக்கிறாரு? உபவாசம். யூதாவெங்கு உபவாசத்தை அறிவிச்சிட்டாரு. எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஏன்னா நம்மளால முடியாது, அவ்வளோ பெருங்கூட்டமா இருக்கு, நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பயந்து ஆண்டவர்கிட்ட சரணடைந்து உபவாசத்தை கட்டளையிடுறாரு. இப்ப யூதாவில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உபவாசம் பண்றாங்க. எதுக்காக? யுத்தத்துக்காக.
இப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுது. அப்பதான் அந்த மனுஷன் சொல்றாரு, இந்த யுத்தத்தை நம்ம பண்ண போறது இல்ல, இந்த யுத்தத்தை கர்த்தர் செய்ய போறாரு, நம்ம இருந்து பார்க்க தான் போறோம், கர்த்தருடைய யுத்தம் இங்க நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி துதித்து பாட ஆரம்பித்தாங்க. உபவாசத்தோடு கூட இருந்து துதித்து எல்லாரும் முழங்கி சத்தமிட்டு பாடி பாடி ஆராதிக்க தொடங்க எதிரின் கூட்டம் ஏதோ வந்தது உண்மைதான். ஆனா அவங்களே ஒண்ணுக்கொண்ணு சண்டை போட்டு வெட்டுப்பட்டு அப்படியே மறித்து சடலங்கள் ஆனாங்க. அவங்களுடைய காதணிகள், கையணிகள், ஆபரணங்களை எல்லாம் இவங்க எல்லாம் கொள்ளையிட போறாங்க. எல்லாம் 3 நாளா எடுத்தாங்க. ஆனாலும் எடுத்து தீரல. 4ஆம் நாள் பெராக்காவில் கூடுனாங்க. கர்த்தர் நல்லவர் என்று வெற்றி கொடுத்த தேவனுக்கு ஆராதித்து மகிமை பாடி அவரை உயர்த்தினாங்க. அல்லேலூயா. உபவாசம் எப்பேற்பட்ட ஒரு வெற்றியை கொடுக்குது பாத்தீங்களா? அன்புக்குரியவர்களை, நம்மளால போராட முடியல, நம்மளால அவ்விடத்துல வாதாட முடியல, நம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்த முடியல, நம்மளால பேச சாதிக்க முடியல, நமக்கு அந்த காரியத்தை வாங்க முடியல. நம்ம ஓடுறோம், நம்ம உழைக்கிறோம், நம்ம பிரயாசப்படுறோம், நம்ம எங்கெல்லாமோ எல்லாம் காரியங்களெல்லாம் செஞ்சு பார்க்கிறோம். ஆனா ஒண்ணும் நடக்கல, ஒண்ணும் கிடைக்கல, எல்லாமே ஃபெயிலா போகுது, இல்ல தடையா வருது, போராட்டத்தை வருது. உபவாசத்தை கையில எடுங்க. யோசபாத் எல்லார்கிட்ட உபவாசம் பண்ணி ஜெபிக்க சொன்னது மாதிரி நமக்கு ஏதோ ஒரு காரியம் தடையா இருக்கா? ஏதோ ஒரு போராட்டம் நம்மை நோக்கி வருகிறதா? நம்மளால பலன் இல்லைன்னு நம்ம நிக்கிறோமா? என்கிட்ட பணம் இல்ல, என்கிட்ட ஆள் இல்ல, எனக்கு பின்னாடி பேச எவரும் இல்ல, ஆனா என் கூட கர்த்தர் தான் இருக்கிறார்னு சொல்லிட்டு உங்களால முடியாதத, உங்க கூட யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்க நிக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு யோசபாத்தை போல நாம் உபவாசத்தோடு கூட கர்த்தரை துதித்து பாடுகின்ற பொழுது நமக்கு எதிராக இருக்கிற தடைகளும், நமக்கு தடையா நிற்கிற மனுஷர்களும், நமக்கு பாதகமாய் நிற்கின்ற எல்லா சோதனைகளையுமே கர்த்தர் அவர்களுக்குள்ளே போராட்டத்தை உண்டு பண்ணி இல்லாமற் போக செய்து நமக்கான வழியை திறந்து கொடுத்து அவர் நமக்கு மேன்மையான லாபத்தை உருவாக்க வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால என்னால இது முடியலை என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து பின்னிட்டு பார்க்காதீங்க. தானியேல் 21 நாட்கள் ஜெபித்தாரு. அவர் ஜெபித்த தொடங்கின முதல் நாட்களிலே அவருக்கு கட்டளை வெளிப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, அவர் கடைசி நாட்களை பதில் வந்தது. ஆண்டவர் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகின்றார். அவருக்கு பெரிய பெரிய திட்டங்களை அறிவிக்கின்றார். எதனால? உபவாசம் பல காரியங்களை திறக்கும், அது வானத்தை திறக்கும், அது பரலோகத்தை அசைக்கும். ஆண்டவர் நமக்காக கிரியை செய்யும்படி அவரை தூண்ட வைக்கும். அவர் அந்த துதிக்க 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 ஆண்டவரால சும்மா இருக்கவே முடியாது. உபவாசத்தோடு கூட துதிக்க 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 அவர் நமக்காக வெளிப்பட ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். அன்னைக்கு துதித்து பாடுனாங்க, எரியோ கீழே விழுந்தது. துதித்து பாடுனாங்க, யுத்தம் பண்ண வந்தவங்க இல்லாம போயிட்டாங்க. ஏன்னா அவர் துதிக்கு பயப்படத்தக்க தெய்வமாக இருக்கிறார். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை அதுதான். நீங்க உபவாசம் பண்ணுங்க. உபவாசம் ரொம்ப முக்கியம். பிசாசம் மேற்கொள்ளணும்னா உபவாசம், ஒரு ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வெறும் ஜெபித்தால் மட்டும் போதாது, ஆண்டவரை மட்டும் தேடினால் போதாது. சில காரியங்களுக்கு மாற்றம் உண்டாக, சில தடைகள் நம்மை விட்டு விலக, சில காரியங்களை விடுதலை கிடைக்க, சில போராட்டங்கள் நம்மை விட்டு மாற, சில சத்துருக்களை நம்மை விட்டு அகழ்ந்து போக செய்ய, நமக்கு நீதி கிடைக்க நம்ம உபவாசத்தோடு கூட ஜெபித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு பலவீனம் உண்டு, அவர் நம்ம கிருபையை நமக்கு கொடுப்பார். பலவீனத்தோடைய கிருபை நம்மளை தாங்குவாங்க. நமக்குள்ள ஒருவேளை வியாதிகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனா முடியாதவைகளை முடித்து காட்டுகிற தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவரால் முடியாது எதுவுமே இல்லை. பலவீனம் இருந்தாலும் நமக்கு பலனை கொடுக்க அவரால் முடியும். சத்ருவனுடைய ஆயுதமே நமக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு வருவா, நம்மளால முடியாது, நமக்குள்ள இந்த பலவீனம் இருக்கு, நம்மளால முடியாது, நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நம்மளால முடியும், நம்மள உபவாசம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு எண்ணத்தை பிசாசு கொண்டு வந்து ஜெபிக்கவே விடாம தடுப்பா. ஜெபித்தால் மட்டும் போதும், என்னால இது முடியாதுன்னு. ஆனால் ஆண்டவர் அவரை சார்ந்து, அப்ப நான் உங்களை நம்பி இந்த காரியத்துல நான் இறங்குறாப்பா, நீங்க எனக்கு பலனை தாங்கன்னு சொல்லிட்டு அவரை சார்ந்து அந்த நேரத்தை முழுசா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அந்த காரியத்துக்காக போராடுங்க. இந்த ஜாதி பிசாசு, எந்த ஜாதி பிசாசானவன் உங்களுக்கு போராட்டத்தை கொண்டு வந்து உங்களை அலக்களிக்கிறானோ, உங்களை துன்பப்படுத்துகிறானோ, உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குகிறானோ, அதை உங்களை விட்டு ஓடி போகும்படிக்கு கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தின் மூலம் வெற்றியை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா.